தலால் தெருவில் இன்று ஒரு இரத்த களரி. சென்செக்ஸ் 500 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. நிப்டி 25,000 புள்ளிகளுக்கு கீழே சரிந்தது. ஆக்சிஸ் வங்கியின் வருவாய் அதிர்ச்சியிலிருந்து உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் வரை இன்றைய சந்தை வீழ்ச்சியில் என்ன தவறு நடந்தது என்பதை பார்ப்போம். விற்பனைக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்களையும் அது உங்கள் போர்ட்போலியோவிற்கு என்ன அர்த்தம் என்பதையும் நாங்கள் விளக்கும்போது காத்திருங்கள். வெள்ளிக்கிழமை இந்திய பங்குச் சந்தை கடுமையாக சரிந்து முடிந்தது. சென்செக்ஸ் 501 புள்ளிகள் சரிந்து 81,757 நிறைவடைந்தது. அதே நேரத்தில் நிப்டி 50 143 புள்ளிகள் சரிந்து 24,968 இல் முடிந்தது. தேசிப்பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் ஒட்டுமொத்த சந்தை மூலதனம் 2,61,000 ரூபாய் கோடியை எட்டியது. இப்போது 458.26 லட்சம் ரூபாய் கோடியாக உள்ளது. நிதிப்பங்குகள் விற்பனையின் பெரும் பாதிப்பை சந்தித்தன. அதிக ஒதுக்கீடுகள் காரணமாக ஆக்சிஸ் வங்கி ஏமாற்றமளிக்கும் காலாண்டு வருவாயை பதிவு செய்தது. இதன் விளைவாக அதன் பங்கு விலையில் 5.2% சரிவு ஏற்பட்டது. இது வங்கித்துறையில் முதலீட்டாளர்களை பயமுறுத்தியது. HDFC வங்கி, கோடக் மஹிந்திரா வங்கி மற்றும் SBI போன்ற முக்கிய பெயர்களும் கடுமையாக சரிந்தன. இது முழுத்துறையையும் பின்னுக்குத் தள்ளியது. உண்மையில் இந்த 4 வங்கிகள் மட்டுமே சென்செக்ஸின் கிட்டத்தட்ட 391 புள்ளிகள் சரிவுக்கு காரணமாக இருந்தன. உலகளாவிய குறிப்புகளும் உதவவில்லை. அமெரிக்க பெடரல் அதிகாரிகளின் முரண்பட்ட அறிக்கைகள் முதலீட்டாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வட்டி விகித குறைப்பு குறித்து ஆளுநர் கிறிஸ்டோபர் வாலர் சூசகமாக குறிப்பிட்டாலும் பெரும்பாலான பெடரல் உறுப்பினர்கள் எச்சரிக்கையாக தெரிகிறார்கள். ஜூலை மாத குறைப்பு சாத்தியமில்லை. செப்டம்பரா? சந்தைகள் அதற்கு 62% வாய்ப்பை மட்டுமே தருகின்றன. இந்த வகையான நிச்சயமற்ற தன்மை உலகளாவிய முதலீட்டாளர்களை அதிக ஆபத்து வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது, குறிப்பாக இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளுக்கு. கவலைகளை அதிகரிக்கும் வகையில் வடக்கு ஈராக்கில் ட்ரோன் தாக்குதல்களைத் தொடர்ந்து எண்ணெய் விலைகள் உயர்ந்தன. இது குர்திஸ்தானின் உற்பத்தியில் பாதியை பாதித்தது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $70.15 ஆகஸ்ட் உயர்ந்தது. எண்ணெய் விலை உயர்வு என்பது இந்தியாவிற்கு அதிக இறக்குமதி செலவுகளை குறிக்கிறது. இது பணவீக்க அழுத்தங்களை அதிகரிக்கிறது. உலோகங்களைத் தவிர அனைத்து முக்கிய துறைகளும் சரிவில் முடிந்தன. தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. அதே நேரத்தில் ஆட்டோ, FMCG, பார்மா மற்றும் நுகர்வோர் சாதனங்களும் சரிவைக் கண்டன. பரந்த சந்தையும் இதில் இருந்து தப்பவில்லை. நிப்டி மிட்கேப் 100.7% சரிந்தது. ஸ்மால் கேப் 100.8% சரிந்தது. சரி, இந்திய சந்தைகளுக்கு அடுத்து என்ன? இப்போது அனைவரின் பார்வையும் வரவிருக்கும் நிறுவன வருவாய், உலகளாவிய பொருளாதார தரவு மற்றும் அமெரிக்க பெடரல் ரிசர்விலிருந்து ஏதேனும் துப்புக்களின் மீது உள்ளது. நிலையற்ற தன்மை தொடருமா? கருத்துக்களில் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் தினசரி சந்தை புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும், குழு சேரவும் மறக்காதீர்கள்.